சார் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஒரு மீன் குழம்பு வைக்கலாம்னு ட்ரை பண்ணேன். அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு புளியை கரைச்சி ஃபஸ்ட்டு காய்கறி அப்புறம் வதக்கிட்டு அப்படியே புளியை கரைச்சி அதை தண்ணியை ஊற்றிட்டு மிளகாப்பொடி உப்பு போட்டு கொதிக்க விடணும். கொதித்த பின்னாடி கம்மாயிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மீனை நல்லா அலசி எடுத்து அதை அப்படியே அதில் போட்டு அந்த கரைசல் கொதித்த பின்னாடி தான் இதை போடணும். இதை போட்டு 2 கொதி வந்தோடனே இறக்கிட்டோம்னா அதுதான் மீன் குழம்பு. ஓகே, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு ரெடி ஆச்சு. ஆக்சுவலாக இதே கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது புளிக்குழம்பு. புளிக்குழம்புல மீனை தூக்கி போட்டோம்னா அது மீன் குழம்பு. ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த மீன் அலசினதுனால மீனை போட்டுலாம் ஒரு மீன் வந்தாச்சு. ஆக்சுவலி இது கெண்டை கம்மாய் அடிக்கக்கூடிய கம்மாயில் அதில் மீனை பிடிச்சிட்டு கிராமங்களில் விடுவாங்கள்ல, அதில் இருக்கக்கூடிய கெண்டை நல்லா அலசிக்கிறோம். ஏன்னா இது ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி மசாலாவோடு கலந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சது. எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. 3 நாள் ஆச்சு. புளிக்குழம்பு மாதிரி இருக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு அதை விட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது முதல் தரம் தான். 2வது தடவை நான் மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் 2 குறை வேறு கிடந்திருக்கு, அதை பார்க்கலாம் நான். ஸோ மீனை புளியும் போது ரொம்ப நறுக்கி போனீங்கன்னா பிதுங்கிடும். நார்மலாக அது ஒரு கிறிஸ்பி நல்லா தான் இருக்குந்தா, நல்லா கெட்டாக இருக்குது. ரொம்ப கூலாலாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய சாப்பாடு சாதம் சேர்த்து சாப்பிடுவோம் இப்போ இருக்குன்னு பார்ப்போம். காய்கறியில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டேன்ல. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் பட்டை மிளகா, மாங்காய், அவ்வளோதான். மீன் கண்டுக்கூடாது, மீனை போட்டு கண்டுக்கூடாது. லைட்டாக 2 கிண்டிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்டுட்டேன். 2 கொதி வந்தோன்னே எடுத்துட வேண்டியதான். இது என்னோடய அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்தது. இதுக்கு நன்றி தலைமையில். ஓகே, மீன் குழம்பு வெந்தாச்சு. நல்லா நல்லா பதியுது. ஓகே, மீன் குழம்பு வெந்துருச்சு நல்லா. டேஸ்ட் நல்லாயிருக்கு. மிக்க நன்றி தலைமையிலே.